ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிதித்துறையில் மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த நேர்காணல் இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் பட்டய கணக்காளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பல சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக நாம் பல்வேறு துறைகளில் பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். மாற்றங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிதித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் அந்த துறைக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கு காரணமாகவும் அடிப்படையாகவும் அமைந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த நிதித்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான மாற்றங்கள், சீர்திருத்த நடவடிக்கை என்ன சார்? முதல்ல ஆதார் கார்டை எடுத்துக்கலாம். ஆதார் கார்டு இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஓட்டுநர் உரிமை நம்பர் அல்லது பேன்னு சொல்லக்கூடிய வருமான வரித்துறையின் நிரந்தர கணக்கு எண், பள்ளிக்கூடத்தில் +2 முடித்தது அல்லது SSLC முடித்த சான்றிதழ், இப்படி ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கும். அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்று ஆதார் கார்டு கொண்டு வரப்பட்டது. அதில் அனைத்து நபர்களுக்கும் ஒரு பிரத்யேக எண் கொடுக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் அடிப்படையே பணம் தான், நிதி தான் அடிப்படை. அந்த நிதி நேரடியாக பணமாக தெரியலாம் அல்லது பண்டமாற்று முறையாகவும் இருக்கலாம். இப்போ கிராமப்புறத்தில் ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முட்டையை கொடுத்து அவர்கள் வீட்டிலிருந்து பசும்பாலை வாங்கி கொண்டால் அதுவும் பொருளாதாரம் தான். அங்கே பணம் இன்வால்வ் ஆகலை, ஆனால் பண பரிவர்த்தனை மறைமுகமாக பண்டமாற்று முறையாக நடந்திருக்கிறது. அப்போ பொருளாதாரத்தில் அடிப்படைங்கிறதே பணம் தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். இதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஆதார். ஆதார் வந்தபொழுது ஒரு நபரினுடைய தனிப்பட்ட விவரங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு தெரிய வேண்டும் என்பதற்கு சில கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டு வந்தாங்க. சட்டுன்னு ஒருத்தர் போய் இன்னொருத்தருடைய ஆதாரனுடைய முழு விவரங்களையும் அறிய முடியாது. ஆனால் ஆதார் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு பயன்பட்டது. எந்த இடத்திற்கு போனாலும் ஆதார் கொடுத்து விட்டால் அங்கு நமக்கு நம்பிக்கையை பெற்றுவிட முடிகிறது. அதனால் பொருளாதார அடிப்படைக்கு அதனுடைய முதற் புள்ளியாக இருந்தது ஆதார் என்று நாம் சொல்லலாம். ஒரு குழந்தை மருத்துவமனையில் பிறக்கின்ற பொழுது அந்த மருத்துவமனை, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நகராட்சிக்கோ ஊராட்சிக்கோ பஞ்சாயத்துக்கோ குழந்தை பிறந்திருக்கக்கூடிய விவரத்தை தெரிவிச்சிடுறாங்க. அதற்கு முன்னாலேயே மாநில அரசுகள் ஒரு தாய்மை எய்தியிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் விவரத்தை பெற்றுவிடுகிறார்கள். அப்போ அவங்களுடைய ஆதாரம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இந்த 3 மாத கர்ப்பிணி, 6 மாத கர்ப்பிணி என்கின்ற பொழுது அந்த ஆதார் எண்ணை வைத்து அவர்களுக்கு சில சலுகைகளும் சில உதவிகளையும் செய்கிறாங்க. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்றாங்க உடனே. ஆதலால் பிறந்த குழந்தை இந்த நாட்டினுடைய பிரஜையாக ஆகிவிடுகிறது. குழந்தையினுடைய தேக ஆரோக்கியத்திற்கு உண்டானது, குழந்தைக்கு உண்டான சலுகை தொகை எல்லாமே ஆதார் எண்ணை அடிப்படையாக வைத்து வருகிறது. அதனால் பொருளாதார முன்னேற்றத்தில் ஆதாரனுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. மேலை நாடுகள்லாம் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. சமூக அடையாள அல்லது பாதுகாப்பு எண் என்று அதை வைத்து கொள்ளலாம். அதற்கு நிகராக இது வந்திருக்கிறது. ஒரு அரசுக்கு இதனால் என்ன நன்மை ஏற்படுகிறதுனா, மறைந்தவர்களுடைய ஆதாரை நீக்கிடுறாங்க, பிறந்தவர்களுடைய ஆதார் எண்ணை சேர்க்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய இன்றைய ஜனத்தொகை என்ன, எவ்வளவு என்பதை தீர்மானிப்பதற்கு இது பயன்படுகிறது. ஏன்னா ஜனத்தொகையை அடிப்படையாக வச்சு தானே நாட்டினுடைய நிதி நிலையை நம்ம பராமரிக்க முடியும். ஆதலால் ஆதாரை முதற் புள்ளியாக நாம் வைத்து கொள்ளலாம்.
ஓகே சார். ஆதார் அடையாள ஆவணமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அடையாளத்தை நிறுவ வேண்டிய பல இடங்கள்ல ஆதார் எண் முக்கியமா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியுது. முக்கிய சீர்திருத்த நடவடிக்கையில ஆதார் முதன்மையா இருக்கு அப்படிங்கிறபோது, மத்திய அரசு மேற்கொள்ளும் பல்வேறு நிதிசார் நடவடிக்கைகளுக்கு ஆதார் அடிப்படையாக உள்ள நிலையில் ஆதாரின் பங்களிப்பு குறித்து சொல்லுங்க சார். ஆதாரனுடைய பங்களிப்பு, இப்போ நான் ஒரு தனி நபராக இருக்கிறேன், எனக்கு அரசினுடைய மருத்துவ காப்பீடு வேணும். இப்போ நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஆதார் வருகிறது. மருத்துவ காப்பீடு என்பது, நான் ஒரு மருத்துவமனைக்கு சென்று அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அந்த அட்டைக்கு ஏற்றாற்போல் என்ன சிகிச்சை கொடுத்தார்களோ அதற்கு பணத்தை அனுப்பிடுறாங்க. அப்போ பண பரிவர்த்தனைக்கும் எனக்கு அரசு தரக்கூடிய ஒரு நிதி உதவிக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் சேர்ற போது ஆதார், அரசு அதற்காக ஏதாவது சலுகை தொகையோ உதவித்தொகையோ கொடுக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, கல்வி உதவித்தொகை கொடுக்குதுன்னா அதுக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. இதில் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அந்த குழந்தையினுடைய ஆதாரோடு இந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய ஆதாரையும் சேர்த்து கொள்கிறார்கள். இதனால் எந்த இடத்துக்கு போனாலும் நிதியை கொடுக்கவோ அல்லது நிதியை பெறவோ ஆதார் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இது அரசு இவ்வளவு தொகை தேவைப்படும் என்று நிர்ணயிப்பதற்கு பயன்படுகிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. பொருளாதாரத்தில் ஒரு வரியை நம்ம போட்டுடலாம், ஆனால் அந்த வரியின் மூலமாக வசூலாகிற தொகையை எந்த இடத்திற்கு நாம் கொடுக்குறோம், எத்தனை பேர் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு பயணப்படுகிறார்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதார் என்னென்ன, ஒரு ஊரில் ஒரு நபர் இருக்கிறார், அவர் வேறு ஊருக்கு மாறுகிற போது இந்த ஆதாரனுடைய விலாசத்தை மாற்றினால் அவருடைய மற்ற பொருள்களை எல்லாம், மற்ற அரசிடமிருந்து பெறக்கூடிய வசதிகளை எல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு ஆதார் பயன்படுகிறது. அது தொகையாகவும் இருக்கலாம், ஒரு சலுகையாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக கேஸ் கனெக்ஷன், முன்னாடியெல்லாம் கேஸ் கனெக்ஷனை அடிப்படையாக வச்சு தான் மற்ற எல்லாமே. இப்பொழுது ஆதாரை உள்ளூரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போனோம்னா, நான் இந்த இடத்திற்கு குடி வந்திருக்கிறேன், இந்த இடத்திற்கு வாடகைக்கு குடியிருக்கிறேன் என்பதை நான் டிக்ளேர் பண்ணுற பொழுது அவங்க ஆதாரில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எனக்கு புதிய ஆதாரை கொடுத்துட்றாங்க. அதை வைத்துக்கொண்டு நான் எல்லா விதமான சலுகைகளையும் எல்லா விதமான திட்டங்களின் மூலமாக கிடக்கூடிய தொகைகளையும் பெற முடியும். ஓகே சார். அரசோட மானியங்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்களை தடையின்றி பெறுவதற்கு ஆதார் எண் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆதார் எந்த அளவிற்கு தனி மனிதரின் நிதி மேன்மைக்கு உதவுது சார்? ஒரு ஆதார் மூலமாக எனக்கு அரசு உதவித்தொகை தந்தாலும் சரி, நான் ஒரு இடத்தில் கடன் வசதி பெற்றாலும் சரி, அல்லது என்னுடைய ஆதார் சம்பந்தப்பட்ட என்னுடைய சேமிப்பாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ஆதாரை அடிப்படையாக வைத்து லிங்க் பண்ணுது. நான் வங்கியில் கணக்கு தொடங்கினா ஒரு 10-15 வங்கிகள் இருக்கின்றன, நான் எதில் வேணும்னாலும் தொடங்கலாம். அதற்கு அடிப்படையான ஒரு எண்ணை கொண்டு வர முடியாது. ஆனால் என்னுடைய ஆதாரோடு அது சேருகின்ற பொழுது எல்லோருமே வருமான வரி கட்டுவதில்லை. வருமான வரி கட்டுவதற்கு அதற்குண்டான நிரந்தர கணக்கு எண், பேன்னு சொல்லக்கூடிய பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் ஆதார் இருக்கிறது. ஆதலால் நான் ஒரு இடத்தில் போய் பணத்தை சேமிக்கின்ற பொழுது அவங்க கணக்கை தொடங்கிறதுக்கே என்னுடைய ஆதாரை தான் கேட்குறாங்க. அது என்னுடைய புகைப்படம், நம்முடைய ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்ணில் இருக்கிற அந்த கருவை எடுத்துக்கொள்வதற்காக நம்முடைய விரல் ரேகைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இவையெல்லாம் அந்த இடத்தில் ஆதாரமாக இருப்பதுனால் வங்கியில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, ஒரு காலத்தில் என்னை நான் நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, நான் தான் என்பதை நிரூபிப்பதற்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இப்போ ஆதார் இருப்பதனால் இந்த சிரமமே எனக்கு இல்லை. ஆதாரை அடிப்படையாக வைத்து முகம் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கு ஒரு விடுதியிலே தங்க விரும்புகிறேன், அந்த இடத்துல என்னுடைய ஆதாரை எடுத்துக்கொண்டு என்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு என்னை எங்கே தங்க வைக்கிறார்கள். இப்படி ஒரு அடையாளம் மட்டுமல்ல, நம்பிக்கைக்கு உண்டான ஒரு அடையாள அட்டையாகவும் அது இருக்கிறது. அதனால் ஆதார் தான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. அமெரிக்காவிலலாம் சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் இந்த வருடத்தில் 60 வயதை தாண்டுவார்கள். ஏன்னா 60 வயதை தாண்டியவர்களுக்கு அரசாங்கம் அங்கே வயது மூப்பு மானிய தொகை ஒன்று கொடுப்பாங்க. அதை திட்டமிடுவதற்கு ஆதார் தேவைப்படுகிறது. அதனால் நிதியை திட்டமிடுவதற்கு ஆதார் இங்கே தேவைப்படுகிறது, அங்கே சோஷியல் செக்யூரிட்டி மாதிரி. இது எதிர்காலத்தில் இன்னும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும். ஓகே சார். மத்திய அரசின் நிதி சீர்திருத்தத்தில் ஆதார் எந்த அளவு பங்கு வகிக்குதுன்னு தனி
மனிதனோட நிதி மேம்பாட்டுக்கு அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. இதையொட்டி நிதி சீர்திருத்தத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் குறித்து சொல்லுங்க சார். பொருளாதாரத்தில் இது ஒரு பெரிய தாவல் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஜன்தன் வருவதற்கு முன் என்ன இருந்தது? 1960கள் 70கள் 80கள்லாம் எடுத்திங்கன்னா, ஒரு வங்கியில் நான் கணக்கு தொடங்கணும்னா எனக்கு ஆதாரபூர்வமாக சில விஷயங்கள் இருக்கலாம். பள்ளி சான்றிதழ் இருக்கலாம், பேன் இருக்கலாம். ஆனால் நான் போய் ஒரு கணக்கு தொடங்கிட முடியாது. அப்பொழுதெல்லாம் ஒரு சிறு சேமிப்பு கணக்கை அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் தொடங்கணும்னா இன்னொரு சிறு சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர் என்னை அறிமுகம் செய்ய வேண்டும். ஜன்தன் வந்தவுடன் 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, ஆதாரை அடிப்படையாக வைத்துக் கொள்வது. ஒரு கணக்கை ஒரு வங்கி அதை நிர்வகிப்பதற்கு கொஞ்சம் செலவாகும். ஒரு கணக்கை நான் நோட்டு புத்தகத்தில் வைத்துக் கொள்வதோ அல்லது கணினியில் வைப்பதற்கோ ஒரு செலவு இருக்கும். இந்த செலவுக்காக அவரிடமிருந்து ஒரு தொகையை வசூலிப்பார்கள். உங்கள் கணக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு 5 ரூபா ஒரு வருடத்துக்கு கொடுக்கணும்னு. ஜன்தன் அதையும் நிராகரித்தது. ஒரு நபர் பேனை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை, ஆதார் கார்டை கொடுத்து கணக்கை தொடங்கலாம். அடிப்படை பணமாக சிறு சேமிப்பு கணக்கிலேயே ஒரு சில மேலை நாட்டு வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் என்று தொகை உண்டு. இங்கு பூஜ்ஜிய தொகை. ஆனால் ஜன்தனில் ஆதாரை வைத்துக் கொண்டு தொடங்கலாம். எனக்கு எந்த தொகையையும் நான் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. குறைந்தபட்ச சேமிப்பு தொகை என்று எதுவுமே கிடையாது. ஜீரோ பேலன்ஸ். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய நிதி சார்ந்த அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஜன்தன் என்பது மிகப்பெரிய தாவல். மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசும் சரி, தனிநபருக்கு மானிய தொகையாக இருக்கலாம், உதவித்தொகையாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எல்லாமே உடனடியாக அந்த கணக்கில் வரவு வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் ஏழை மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? இப்போது ஒரு வங்கியில் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு சுய உதவி குழுன்னு அமைக்கிறாங்க. அதற்கு அடையாளம் ஆதார். நம்ம முதல்ல பேசினது ஆதார் அட்டைக்கு அடுத்ததாக அவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியான ஒரு வங்கி கணக்கு. அதனோடு சேர்ந்து இந்த சுய உதவி குழுவுக்கு ஒரு பொதுவான ஒரு கணக்கு ஒன்று தொடங்குவார்கள். அப்படி தொடங்குகின்ற பொழுது 20 பேர் சேர்ந்து வருகின்ற பொழுது ஒரு வங்கி மேலாளர் 20 பேர் இருக்காங்க, ஒரு நல்ல வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு தொகையை உடனடியாக கொடுக்கிறார். அந்த தொகையை அந்த பொது கணக்கிலே வரவு வைக்கிறார்கள். அதில் ஒரு வியாபாரம் நடக்கிறது, அதில் லாபம் இருக்கிறது. லாபத்தை தனிநபர் கணக்கில் கொண்டு போய் வைப்பாங்க. கிராமப்புறங்களிலே சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க. மேலை நாடுகளில் அதை எக் மணின்னு சொல்லுவாங்க. சிறுவாட்டு பணம் என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உபரியாக இருக்கும் பொருளை அதை விற்பதன் மூலமாக கிடைக்கின்ற பணம். எக் மணி என்று ஏன் வந்தது? வீட்டில் இருக்கக்கூடிய கோழி முட்டையிடுகின்ற பொழுது தமக்கு போக மற்றவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து பணமாக வாங்கி கொள்வது. இதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சேமித்து வச்சுருப்பாங்க. ஒரு மாடு இருக்கிறது என்றால் சாணம் இருக்கும், அதன் மூலமாக வரட்டி தயார் செய்வார்கள். தேவையானவர்களிடம் விற்று பணம் பெறும். இந்த பணத்தை எல்லாம் அவர்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியாத சூழல்கள் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இந்த வங்கியில் கொண்டு வந்து போட முடியும். ஒரு வங்கியில் பணம் சேர்ந்தவுடன் அது மிக எளிமையாக அவர்களுடைய பொருளாதார மேன்மைக்கு உதவி செய்யும். ஒரு உதாரணத்தை, பிராக்டிக்கலாக நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய அரசு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் 1000 பேரோ 2000 பேரோ வேலை செய்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த ஒரு வங்கி மேலாளர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பு, அந்த அரசு துறையினுடைய தலைமை பொறுப்புக்கு சென்று, உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் தருகிறீர்கள், அதை நாங்கள் எங்களுடைய கணக்கின் மூலமாக அவர்களுக்கு தருகிறோம், எல்லாருக்கும் ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணுறோம். நான் சொல்வது பழைய கதை, ஜன்தன்லாம் வரத்துக்கு முன்னாடி. அவர்கள்ட்ட என்ன ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் ஊழியர்களிடம்? உங்களுடைய சம்பளம் 500, 1000, 1500. 500 இருப்பவர் மாதம் 10 ரூபாய் தொடர் வைப்பு நிதியில் வைப்பார். தொடர் வைப்பு திட்டம்னா ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு, மாதம் 10 ரூபாய் கட்டுறது. 1000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவருக்கு 20 ரூபா, அதற்கு மேலே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 30 ரூபா.
ஒரு வருடம் சேமிப்பு நடந்தது. 120 ரூபாய் சேமிப்பு. 120 ரூபாய்க்கு ஒரு வட்டி போட்டு 135 ரூபாய் கொடுக்கிறார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்கின்ற பொழுது இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறது, நமக்கு அறியாமல் ஒரு 120 ரூபாய் சேமிச்சிருந்தோம் போயிட்டு, இதை அப்படியே நிரந்தர வைப்பு நிதியாக ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுங்கள்ன்றாங்க. ஒரு 10 வருடத்தில் அந்த 1000 ஊழியர்களுடைய குடும்பத்திலும் சேமிப்பு உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் ஜன்தன் வரத்துக்கு முன்னாடி. இப்போ ஜன்தன் இருந்து சிறுவாட்டு பணமும் இந்த கணக்கில் வந்து சுய உதவி குழு கிடைத்த பணமும் இதற்குள்ளே சென்று கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்தால் எதிர்காலத்திற்குன்றான பொருளாதார பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் மறைமுகமாக ப்ராக்டிக்கலாக சேமிப்பு நடந்ததற்கு பிறகு அந்த ஹேபிட் நமக்கு வந்துடும், பழக்கத்திற்குள் நம்ம வந்து விடுவோம். ஆனால் சேமிப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது நடக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. சிறு விஷயங்களில் தான் சேமிக்கவே முடியும். பழங்காலத்தில் வாழ்க்கை முறையில் அது இருந்தது. இப்பொழுது நமக்கு ஒரு வங்கி என்கின்ற ஒன்று வந்தவுடன் இந்த 2 வழிமுறைகளின் மூலமாகவும் ஆதார் கார்டு மூலமாகவும் ஜன்தன் மூலமாகவும் இது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. ஓகே சார், மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார பலத்தை தருது இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் அப்படிங்கிறத சொன்னீங்க சார். இந்த நேரடி நிதி பரிமாற்றம் வெற்றியடைய இந்த ஜன்தன் திட்டம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது சார்? என்னுடைய கணக்கிலிருந்து என்னுடைய உறவினர் ஒருவருடைய கணக்கிற்கு நான் 1000 ரூபாய் அனுப்ப விரும்புகிறேன். அதை வந்து டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, பே ஆர்டர்னு சொல்லுவாங்க, மெயில் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, எம்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு 5 ரூபா வங்கி கொடுக்கணும். ஒரு படிவத்தை நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், பூர்த்தி செய்து கொடுக்கணும். ஜன்தனில் இந்த பரிமாற்ற பணத்தை அரசே ஏற்றுக்கொள்கிறது. அது கணினி மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் நடப்பதனால் உடனடியாக நடந்து விடுகிறது. யாருக்கு போய் பணம் சேர வேண்டுமோ அந்த தொடர்பு சரியாக இல்லை என்றால் அந்த பணம் அங்கு போய் விழாது, ஒரு கணக்குக்குள்ளே போய் அது விழுந்துடாது. அது இந்த எண் இந்த பெயர் இருந்தால்தான் அதில் போய் விழும். அப்போ ஒரு மத்திய அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பணம் தர வேண்டும் என்றால் அது உடனடியாக செய்துவிட முடிகிறது. இப்போ எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வருவதாக நாம் வைத்துக்கொள்வோம். உரம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு மானியம் தருகிறோம், உரத்தை நீங்கள் போட்டு விடுங்கள், மானியத்தை நாங்கள் பிறகு தருகிறோம் என்று சொன்னால் இந்த மானிய தொகையும் உடனடியாக பரிமாற்றம் செய்வதற்கு நமக்கு வசதி ஏற்பட்டு விட்டது. ஆகையால் ஜன்தன்னாக இருந்தாலும் சரி, ஆதாராக இருந்தாலும் சரி, கணக்கில் பரிவர்த்தனை செய்வதற்கு நேரடியாக நம்மிடம் எந்த தொகையையும் பெறாமல் நம்முடைய கணக்கிற்கு வந்து சேர்கிறது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதியாக இருக்கிறது. இப்போ இந்த வங்கி கணக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு இந்த ஜன்தன் திட்டம் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு எந்த அளவு உதவியாக இருந்தது? அரசு திட்டங்களின் பலன்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்று சேர வழிவகை ஏற்பட்டதன் மூலம் கிடைத்த பலன் என்னென்ன சார்? ஒரு வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் இந்த விலாசத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக கணக்கு தொடங்கிவிடலாம். ஒரு இடத்தில் ஒரு கணக்கை தொடங்கியவர் இன்னொரு இடத்தில் ஜன்தனுக்கு தொடங்க முடியாது, அப்படி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதில் போட்ட உடனேயும் வந்துடும். நான் ஜன்தனில் ஒரு கணக்கு வைத்திருக்கலாம், எனக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக நான் ஒரு கணக்கை வைத்திருக்கலாம், அது சாதாரண கணக்கு. ஆனால் ஜன்தன் கணக்கு தான் அரசனுடைய நிதி உதவிக்கு நேரடியாக பலன் பெறக்கூடிய ஒன்று. இது உடனே ரெக்கக்னைஸ் ஆகிடும். யார் யாருக்கெல்லாம் நான் இந்த தொகையை கொடுக்கணுன்னே இந்த ஜன்தனில் இந்த கேட்டகரி வந்துடும். ஜன்தன்லேயே பல பிரிவுகளை கொண்டு வந்து விட்டார்கள். ஆண் பெண் திருமணமானவர் இல்லை என்ற நமக்கு ஒரு பிரிவை கொண்டு வர முடியும். குழந்தை பெற்று இருக்கக்கூடியவர் என்றால் ஒரு குழந்தைக்கு உதவித்தொகை கொடுக்கணுன்னா தாய்க்கோ தந்தைக்கோ கொடுக்க முடியும். இப்படி தன் வீட்டு அருகிலே 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வங்கிகள் வந்து விட்டன. கிராமப்புறங்களில் வங்கி பெருகிவிட்டன. ஜன்தனுடைய ஒரு தாக்கம் என்பது அஞ்சல் துறையின் மூலமாகவும் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இன்னமும் அவர்களை சென்று கூடுதலாக அடையக்கூடிய வாய்ப்புகளை பெற இருக்கிறது. மேலும் விவசாயத்திற்கு உண்டான தங்க நகை கடன் வைக்கின்ற பொழுது
அவர்களுக்கு ப்ரியாரிட்டி செக்டார் லோன் ஒன்று உண்டு, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர்களுக்கு வழக்கமாக ஒரு 10% வட்டி என்றால் அவர்களுக்கு 6% தான். இந்த 6%த்திற்கு அவர்கள் பெறுவதற்கு அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகவே ஜன்தன் நமக்கு பயன்படுகிறது. தனியாக ஒரு பெரிய ஆதாரம் தேவைப்படாது. ஜன்தன் கணக்கு அவர்களுக்கு இருக்கிறது என்றாலேயே, ஏன்னா ஜன்தன் கணக்கில் இருக்கிறவர்களுடைய நிலை நமக்கு தெரியும். அதன் மூலமாக டிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரத்யேக வட்டி விகிதம், அதை கொடுப்பதற்கும் பயன் தருகிறது. இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் மூலமா ஏராளமான அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியா ஏழை மக்களின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைவதை இது உறுதி செய்து, மேலும் இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதும் சொன்னீங்க சார். அடுத்ததா இந்த யூபிஐ நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வளர்ச்சியில யூபிஐ ஏற்படுத்திய மாற்றம் என்ன சார்? யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பல நாடுகளில் இது தனித்தனியாக இருக்குது. யூபிஐனுடைய மிக முக்கியமான கூறு 2017 வாக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அமைப்பு உருவாக்கிய ஒரு பேஸ். இதன் மூலமாக ₹1 பல கோடி ரூபாய் வரை பரிமாற்றம் செய்வதற்கு பல்வேறு தளங்களை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். ஸோ அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் மற்றவர்களெல்லாம் பங்கேற்கிறார்கள். இப்போ நம்ம தனியார்லாம் அதற்குள்ளே பங்கேற்று எங்கள் மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலம் அரசுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய பலன், தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய பலன், மிக எளிதாக ஒருவர் பணத்தை செலுத்த முடிகிறது. ஒரு கடையில் போய் ஒரு ₹20 ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் ₹20 உடனடியாக அந்த கடைக்கு செலுத்தும் வாய்ப்பு நமக்கு கிடைத்து விட்டது. அரசுக்கு ₹20 நோட்டை அச்சிட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. அது ஒரு மறைமுக சேமிப்பு. ஏன்னா ஒரு நாணயத்தாள் அவ்வளவு எளிதாக அடித்து விட முடியாது, அதற்கு மதிப்பு கூடுதலாக இருக்கும். அதுக்கு ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ₹5 நாணயம்னு வச்சுக்கோங்க. அந்த ₹5 நாணயத்தில் ஒரு உலோகம் இருக்கிறது, ஒரு அலாய்னு சொல்லக்கூடிய 2 உலோகங்களின் கலவை இருக்கிறது. அது ₹3 அதனுடைய மதிப்புன்னு வச்சுக்கோங்க. ₹5 நாணயம் உருவாக்கப்பட்டிருப்பது ₹3 உலோக கலவை. அதுக்கு ஃபியட் மணின்னு பேர். ₹3 தான் அதுக்கு மதிப்பு, ஆனால் நம்ம ₹5 அடிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த உலோகத்தினுடைய மதிப்பு ₹8 ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாணயம் காணாமல் போயிடும். ஏன்னா அதனுடைய உலோகத்தோட மதிப்பு அந்த நாணயத்தினுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கிறது. இப்படி பல நாடுகளில் நம் நாட்டையும் சேர்த்து நடந்திருக்கிறது. இவையெல்லாம் யூபிஐ வந்ததன் மூலமாக நீங்கிவிட்டது. அதனால் யூபிஐ ஆதார் எப்படி ஒரு தனிநபரனுடைய அடையாளத்திற்கு பயன்பட்டதோ அதேபோல் யூபிஐ என்பது நிதியை செலுத்துவதற்கு, பணத்தை பெறுவதற்கும் பணத்தை அனுப்புவதற்கும் உண்டான வழியை அது உருவாக்கிவிட்டது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். உலக நாடுகளில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு வங்கி கணக்கிற்கும் நாம் பணம் அனுப்ப முடியும். உள்ளூரில் ஒருவருக்கு பணம் அனுப்ப முடியும். ஓகே சார், ஒருவருக்கு எளிதாக பணத்தை செலுத்தக்கூடிய ஒன்றுக்கும் யூபிஐ பயன்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த யூபிஐ நடைமுறை மூலமாக அரசாங்கத்துக்கு எவ்வளோ சேமிப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னீங்க சார். இப்போ இந்த வணிகர்கள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு இந்த யூபிஐ முறை எந்த வகையில் பயனளிக்குது சார்? நேரடியான ஒரு பலனையும் மறைமுகமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனையும் பார்க்கலாம். நேரடி பலன், அவர்கள் கல்லால் பணம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கணக்கிற்கு பணம் போய்விடுகிறது, மீதி சில்லறை கொடுக்க வேண்டாம். இப்போ QR கோடுங்கிறது வந்திருக்கு, அது இன்னமும் எளிதாக்கி விட்டது. இது நேரடியாக நமக்கு இருக்கிற பலன். ஆனால் இதில் ஒரு மறைமுக பலன் ஒன்று இருக்கிறது. ஒரு நடைபாதை கடை வைத்திருக்கிற ஒரு வியாபாரி, வங்கியிலே அவருக்கு கணக்கு இருக்கிறது, ஜன்தன் மூலமாகவோ அல்லது இந்த வியாபாரத்தின் மூலமாகவோ கணக்கு வைத்திருக்கிறார். அவர் வங்கி மேலாளரிடம் போய் எனக்கு ஒரு ₹5000 பணம் வியாபாரத்திற்காக தேவைப்படுகிறது, எனக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியுமா என்றால் அதில் பலவிதமான தடங்கல்கள் இருக்கும். முதல்ல இவர் நடைபாதை வியாபாரத்தை நடத்தி வருகிறார், வங்கி மேலாளருக்கு இது எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம், அல்லது இவருடைய உண்மையான வியாபாரம் எவ்வளவு என்று தெரியாமல் இருக்கலாம். இவர்கள் எல்லோருக்கும் மறைமுகமான ஒரு விஷயம், இந்த தொகை ஒவ்வொரு நாளும் போய் சேருது இல்லையா? அப்போ அவர் போய் என்னோட கணக்கை பாருங்கள் சார், ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு ₹3000 நான் வியாபாரம் செய்கிறேன், ₹300 வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னா வங்கி மேலாளருக்கு ஒரு அடிப்படை
ஆதாரம் இருக்கிறது. கிடைக்கும். அடா ஒரு நாளைக்கு இவ்வளவு கிரெடிட் வருது, அதனால இவருக்கு வியாபாரம் நடக்கிறதுனால நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். இது மறைமுக பயன்பாடு ஒரு சாதாரண கடைக்காரர். அதனால ஆரம்ப காலத்தில் அவர்கள் இந்த தொகையை வாங்குவதற்கு பயந்தாலும் இப்பொழுதெல்லாம் அவர்கள் இதை ஆதரவோடு இதிலேயே நீங்கள் கட்டிடுங்க சார்ன்னு சொல்கிறாங்க. அது அவர்களுடைய கணக்கிற்கு பலம் சேர்க்கிறது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பலனாக நான் பார்க்கிறேன். இப்போ மக்கள் யூபிஐ முறையில் பணம் செலுத்தும் பொழுது ஊக்கத்தொகையை அரசாங்கம் கொடுக்குறாங்க. இது எந்த வகையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது சார்? பீம் அப்படின்ற ஒரு செயலியின் மூலமாக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய சில தொகைகளை நாம் செலுத்துகின்ற பொழுது ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்தோ அல்லது அவ்வப்பொழுதோ திட்டங்களை தீட்டி நமக்கு ஒரு ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள். அதில் நமக்கும் பலன் இருக்கிறது, அரசுக்கும் பலன் இருக்கிறது. இதை தான் பொருளாதாரத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறேன், அதற்கு எனக்கு ஒரு சிறு தொகையை அவர்கள் தருகிறார்கள். எனக்கு என்ன நன்மை? வீட்டில் இருந்தபடியே என்னால் செயலியின் மூலமாக தொகையை செலுத்திவிட முடியும். நான் அரசு துறையினுடைய அந்த அலுவலகத்திற்கு 10 மணியிலிருந்து 5 மணி என்கின்ற ஒரு சட்டத்தின் கீழ் நான் போக வேண்டாம். அரசுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? ஒரு ஊழியர் எனக்காக செலவிடுகின்ற நேரம் முழுமையாக மிச்சமடைகிறது. அதை அவர் வேறு ஒரு பணியை செய்வதில் செலவிட முடிகிறது. இவையெல்லாம் இதன் மூலமாக நீங்கிவிட்டன. அரசு இந்த ஊக்கத்தொகையை மென்மேலும் அதிகப்படுத்தி கொண்டே வரும். நாம் அதன் மூலமாக அவர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையை தரலாம், சேவையை இன்னும் நாம் மேம்படுத்தலாம் என்கின்ற இந்த ஊக்க விஷயம் என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே வந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஓகே சார், பணமில்லா பரிவர்த்தனை யூபிஐ முறையில் நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு? உலக நாடுகளிடையே இது முக்கிய கவனம் பெற்றதன் காரணம் என்ன சார்? சீனா இதிலே முதலிடம் இருக்கிறது. அப்புறம் அடுத்த 3 இடங்களில் மாறி மாறி நம் நாடும் வந்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இது இயல்பாகவே அவர்களுக்கு நடந்து விட்டது. அதனால் அவர்களெல்லாம் பின்னாளில் சேர்ந்த நம்மை போன்றவர்களுக்கு உண்டான போட்டியை நாம் பார்க்கலாம். சீனாவினுடைய மக்கள் தொகை அதிகமாக இருப்பதனால், அவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் இதிலே முதல் நிலையில் இருக்கிறார்கள். அது மக்கள் தொகை அடிப்படை. நம் நாடு அதற்கு அடுத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இன்னும் ஒரு 60% தான் நாம் உள்ளே நுழைந்திருக்கணும். இன்னும் 40% இதற்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வர வர அதுவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். இப்போது ஒரு நாட்டினுடைய பண பரிவர்த்தனை என்பது இத்தனை தொகைக்கு மேலே போனால் நான் ஜிஎஸ்டிக்குள்ளே வரேன் அப்படின்னா இத்தனை தொகைக்குள்ளே நான் இருக்கேன்னு என்னை நிரூபித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. நான் எல்லா பேமெண்ட்டையும் யூபிஐ மூலமாகவே வாங்குகிறேன். சில இடங்களில் சொல்லுவாங்க, நாங்கள் பணமே வாங்க மாட்டோம், பணம் எங்கள் கையால் தொடமாட்டோம், எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கில் செலுத்தி விடுங்கள்பாங்க. அப்போ நான் எந்த ஸ்லாபில் இருக்கேன், அந்த விளிம்பிற்கு உள்ளே இருக்கிறேனா அதற்கு மேலே இருக்கிறேனா என்று என்னை நிர்ணயித்து கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. யூபிஐ பேமெண்ட் என்பது நேர நிர்வாகத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இடத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இப்போ நான் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லாமல் பதிவுத்துறை அலுவலர்களுக்கு இடையே அது நடக்கும். அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் தேவைப்படும், அதெல்லாம் பின்னாளில் வரும். அப்படி வருகின்ற பொழுது மிகப்பெரிய பண பரிவர்த்தனை என்பது இதன் மூலமாக நடைபெறும். பெரிய பண பரிவர்த்தனைகள் கணக்கின் மூலமாக நடந்துவிட்டால் மற்ற பணத்தை அச்சடிப்பதையும் அரசாங்கம் குறைத்து கொள்ளும். தேவை இருக்காது. மற்ற எல்லாருமே டிஜிட்டல் பணத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பணத்தை அச்சடிக்கணும். அதிலிருந்தே நாம் முற்றிலும் விடுபட்டு விட்டோம் என்றால் வருமான வரித்துறைக்கு உண்டான விவரங்கள் இதன் மூலமாக எளிதாக கிடைத்துவிடும். அதனால் மொள்ள நம்மளே டிஜிட்டல் பணத்துக்குள்ளே போயிடுவோம். நம்ம இந்நிகழ்ச்சியின் 2வது பகுதியை நாளை ஒளிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.